கிராத்தா, இந்த வராகம் என் தவத்தை கலைத்து விட்டது. அதனால் தான் கொன்றேன். நீ எடுத்து செல். என்னடா சின்ன பயலே, எனக்கு தானம் பண்றியா என்ன? இந்த வேட்டையும் என்னது, இந்த இடவும் என்னது, இந்த வராகமும் என்னது? போ போ. அகங்காரமா? குந்தியின் புத்திரன் இந்த அர்ஜுனனையே எதிர்த்து பேசுகிறாயானே? ஓஹோ, நீதான் அர்ஜுனனா? உன் பெயரை கேள்விப்பட்டிருக்கிறேன். வில் வித்தியில் உன்னை விட சிறந்த ஒருவன் இருக்கிறான் என்பதை நீ அறிந்ததும் அவன் கட்டவரிலே வெட்டி எடுக்க வைத்த அந்த அர்ஜுனன் தானே நீ? கிளம்பியா, இங்க இருந்து கிளம்பு. கிராத்தா, நீ என்னை மட்டுமல்ல, என் அம்பெய்தலையும் அவமதிக்கிறாய். என் சக்தியை காட்டுவதற்கு ஒரு அம்பு போதும். ஓஹோ, நீ அவ்வளவு பெரிய அப்படி நான் தூரத்திலே தெரிகிறேன். அந்த மறையடி துவாரத்திலே எனக்கு முன்னாடி அம்படிக்க முடியுமா? அம்பாலதான் என்னை ஜெயிக்க முடியல. பரவாயில்ல, இந்த கத்தியாலேயாவது என்னை ஜெயிக்க முடியுமான்னு பாரு. இடத்தில் எந்த ஆயுதமும் ஜெயிக்காத சிறுவனே, தோல்வியை ஒப்புக்கொண்டால் எப்போதாவது ஜெயிக்கலாம். மகாதேவா, பரமேஸ்வர, சிவசங்கர, தன்யோஸ்மி. ஜடாமுடி தரித்த சாக்ஷாத் அந்த பரமசிவனே போட்டியாளராக வந்து நின்றால் யுத்தத்தில் வெல்ல யாரால் முடியும்? பிரபஞ்சத்திற்கே அம்பெய்தும் கலையை கற்றுக் கொடுத்த விஸ்வேஸ்வரா,
உன் முன்னே நான் யார்? உனக்காக தவம் இருக்கும் எனக்கு எதற்காக சுவாமி இந்த சோதனை? உன் சக்தியையும் சாமர்த்தியத்தையும் சோதிக்காமல் மிகவும் சக்தி வாய்ந்த பாசுபதாஸ்திரத்தை கொடுப்பது பொருத்தமற்றது என்று நினைத்தேன் அர்ஜுனா. ஈஸ்வரா, கைவல்ய ரூபா, கருணாந்தரங்கா, உங்கள் தெய்வீக தரிசனத்தால் என்னுள் இருந்த வெறுப்புகள் கரைந்து போயிற்று. இனி இந்த அஸ்திரங்களாலும் கவசங்களாலும் யுத்தம் செய்ய வேண்டும் என்கிற ஆசையும், ஜெயித்து சொர்க்க சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற பேராசையும் என் மனதிற்குள் இல்லை. உன் கருணை கட்டாட்சத்தை எனக்கு வழங்கி தங்கள் காலடியில் சேவை செய்யும் மோட்சத்தை எனக்கு அளியுங்கள் மகாதேவா. அது இந்த பிறவியில் இல்லை அர்ஜுனா. வெகு விரைவில் நடக்கவிருக்கும் தர்ம யுத்தத்தில் உனக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. இந்த பிறவியில் உன்னால் இன்னும் நடக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது அர்ஜுனா. அடுத்த பிறவியில் நீ தர்மத்தின் வழி நடந்தால் அதுவே உனக்கு முக்தியை கொடுக்கும். என்ன மறுஜென்மமா? பாசுபதாஸ்திரத்துக்காகவே இத்தனை காலம் நான் தவம் செய்தேன். உன்னுள் ஐக்கியமாக எத்தனை யுகங்கள் தவம் செய்ய வேண்டும் சுவாமி? மகாபாகு, அடுத்த பிறவியில் நீ தின்னனாய் பிறவி எடுத்து தூய்மையான பக்தியுடன் மனதார சிவா என்று ஒரு முறை அழைத்தால் என்னுள் உன்னை ஐக்கியம் செய்து கொள்வேன். அந்த அர்ஜுனன் இந்த தின்னனா? துவாபர யுகத்தில் கிருஷ்ணனின் அவதாரம் முடிந்த பிறகு 16,000 கோபிகைகளை அர்ஜுனனால் காப்பாற்ற முடியாமல் குரவர்களால் தோற்கடிக்கப்பட்டார். குரவர்கள் குறித்து தொடர்ந்து சிந்தித்து வந்ததால்தான் அர்ஜுனனுக்கு இந்த பிறப்பு கிடைத்தது. கர்மாவிலிருந்து யாரும் தப்ப இயலாது. அப்படி என்றால் அந்த கர்ம விதியிலிருந்து தின்னனுக்கு விடுதலை எப்போது? உன்னோடு சேர்ந்து அந்த நேரத்திற்காக நானும் காத்திருக்கிறேன். அம்மா பன்னகராணி, நெமிலிக்கு வித்தை சொல்லி கொடுக்கறதுக்காக எங்களை இங்க வர வச்சிங்க. நெமிலிக்கு இனிமே நாங்க தேவையில்லை. இதோ பாருமா நெமிலி, வாழ்க்கையில நீ பெரிய பாடம் கத்துக்கிட்டமா. உன் காதலுக்காக யார வேணாலும் எதிர்த்து பேசுற தைரியம் உனக்கு இருக்கு. பன்னகராணி, நீங்க என் பேரை தப்பா கூப்பிட்டா கூட பரவாயில்ல. ஆனா உங்க பொண்ணு விஷயத்துல தப்பான முடிவு எடுத்துறாதீங்கம்மா. நெமிலி, என் பேச்ச மீறி ஒரு அடி எடுத்து வச்ச நிரந்தரமா போன மாதிரி, புரியுதா? அடி எடுத்து வைக்கிறதே தின்னனோட 7 ஜென்மமும் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிதான்.